வெல்கம் டு தேஜஸ் அண்ட் ஜெய்ஆர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூதுவளையில் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இதை வந்து நாள்பட்ட சலிக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாயிரும். இதுதாங்க அந்த இலை. இதை வந்து நம்ம முள் இருக்கும், பார்த்து தான் பிடுங்கணும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைக்கணும். அது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம துவரம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம அந்த தூதுவளை இலையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து முள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அரைச்சி போடுறது நல்லது. இப்போ நம்ம அதை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து 2 தக்காளியும் புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ரெண்டையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது உங்களால் கையில் கரைக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டால் போதும். இதை நான் கையிலே கரைக்க போகிறேன். இதை கையில் கரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு போட்டுங்க, இல்லை சால்ட்டு போய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது கூடயே அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெருங்காய கட்டி இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் அடுப்பு வச்சு அதை கொதிக்க வைக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுங்க. இப்போ பாருங்க, அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தூதுவளை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல, இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ லைட்டாக கொதி வந்ததும் லைட்டாக கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை தழை கூட லைட்டாக தூவி விட்டு நம்ம இறக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நாள்பட்ட சளி இருந்தால் கூட நீங்கிரும். அதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.